வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம். அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் கே.என். நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம். ஆர்.எஸ். பாரதி பேட்டி. உறுதியாக சொல்கிறேன், மீண்டும் வந்து தமிழக மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என சட்டப்பேரவை 8வது கூட்டத்தொடர் நிறைவு நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரை. அமைச்சர் கே.என். நேரு மீதான ஊழல் வழக்கு, இந்த ஊழல்கள் எல்லாம் தனக்கு தெரியாமல் நடந்தது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறப்போகிறாரா என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கே.என். நேருவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தல். 2025-2026 ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிப்பு. உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தமிழக மக்களின் மனநிலைக்கு நேர்மாறாக உள்ளது. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. வேலூரில் விஜய் கூட்டத்திற்கு 4900 பேருக்கு அனுமதி. நுழைவுச்சீட்டு இல்லாதவர்கள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு தவைக்க சார்பில் வேண்டுகோள். தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி வைக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 200% வரி விதிக்கப்படும் என சொல்லி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தினேன் என வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். விருதுநகர் அருகே மல்லாங்கிணற்றில் உள்ள பெருமாள் கோயிலில் கருவறை பகுதியில் இருந்த தமிழ் கல்வெட்டு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டறிந்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.